ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு சோயா மீட் கறி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சமைக்க போகிறேன். கனவா டேஸ்ட்டில். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு அரை தேக்கரண்டி மிளகு எடுத்துருக்கிறேன். கூடுதலாக மிளகு சேர்க்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி, கருவேப்பட்டை ஒரு 2 பீஸ், ஏலக்காய் 2, கராம்பு 2. இவ்வளவு நான் பச்சையாக வறுக்காமல் பச்சையாக பொடி பண்ணி அது அப்படியே ஒரு ஓரமாக வைப்பேன். இது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். மிளகு கூட சேர்த்தா, நான் மிளகு கொஞ்சம் குறைய சேர்த்துனேன். இப்போ இது பொடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் அதில் ஒரு 2லேருந்து 3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். நான் ரொம்ப சேர்க்கல. சேர்த்து அதையும் கொஞ்சம் நாங்கள் வதங்க விடுவோம். வதங்க விட்டுட்டு இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம் இவ்வளவும் இதில் சேர்ப்போம். சேர்த்து அதையும் அதுக்குள்ளே வதங்க விடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு நான் மஞ்சத்தூளும் போட்டு அது காட்டுப்படையில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். சேர்த்து இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிட்டுது. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் 1/2 தேக்கரண்டி. இந்த குழம்பு மிளகாத்தூளும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் தான் எந்த கறியும் நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தோன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ நான் இதில் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன். பால் கட்டி தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா அதில் கொதிக்க விடுவோம். விட்டுட்டு இதில் இந்த சோயா மீட் பாருங்கள், இந்த சேப்பே இப்படித்தான் இருக்கும். இந்த சேப் இந்த மாதிரி தான் இருக்கும். கனவா கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்து இந்த பொடியையும் நான் இதில் சேர்க்குறேன். நான் அதுக்குள்ளே இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற தூள் சேர்க்க மாட்டேன். அதுக்கு இருக்கிற மசாலாலாம் நான் சேர்க்க மாட்டேன். நான் தனியாக செய்து தான் நான் கறி வைப்பேன். இப்போ இதுக்கு கரம் மசாலா கொஞ்சம் சேர்ப்போம். கரம் மசாலா, பொரிமா தூள், எங்கள் வீட்டு பொரிமா தூள், அது கொஞ்சம் சேர்த்தா வாசனை தூக்கலாக இருக்கும். இது கனவா டேஸ்ட்லேயே தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு சின்ன பாதி எலுமிச்சம்பழமும் புளியணும். இது வெஜிடேரியன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை படியாக வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்காக இந்த ஸ்பெஷலான ஒரு சோயா கறியை நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். பாருங்கள் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். சோயா மீட்னா எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்ச ஒரு சோயா மீட் கறி தான் இது. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.